டு அபி கிச்சன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாமா? கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் போட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் சிம்ல வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதம் வரணும். நல்லா வதக்கிக்கலாம். பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இது கூட 3 மிளகாய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணா இன்னும் ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி 4ல இருந்து ஒரு 5 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும். நல்லா வதக்கணும். நல்லா வாசனை நல்லா கமகமா நடிக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் பாருங்க. தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா கண்ணாடி பதம் நல்லா தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இது கூட மல்லி இலையும் புதினாவையும் க்ளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கி விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வாசனை எண்ணெய் வாசனை. இது கூட பீன்ஸு, கேரட்டு, பட்டர் பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா அந்த இஞ்சி போட்டோம்ல அதை எல்லாமே நல்லா வாசனை கொடுக்கும். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடி பிடிக்காமல் இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். எல்லாம் இங்கே பாருங்கள், நல்லா கிண்டி விட்டாச்சு. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா காய்கறி நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பொடி சேர்த்துடலாமா? நான் என்ன பொடிலாம் சேர்க்கணுன்னு பார்த்தோம். இந்தா 1.5 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், பிரியாணி பொடி 3 ஸ்பூன், வத்தப்பொடி 1.5 ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆகிட்டு காப்பி அரிசிக்கு 1 உலக்கு, காப்பி அரிசிக்கு 2 உலக்கு தண்ணி. தண்ணி அரிசியில் தண்ணி இருக்கும், அதனால் கிண்டி விட்டுக்கும். உப்பு போட்டுக்கும், கொதிக்கும். தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கல் உப்புனா 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் 2 ஸ்பூனே அதிகமாக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அரிசி சேர்த்துடலாமா? நல்லா அரிசியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாதி லெமனை கொஞ்சமாக சேர்த்துறேன். இது கூட 1.5 கப் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். 4 விசில் வரட்டும். இல்லை 4 இல்லை 3 விசில். அங்கே பாருங்க, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க. சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி. பாருங்க, செம்மையாக ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.